கோயம்புத்தூர் வந்ததுலேருந்து இங்கே வாங்குற எல்லா பொருளுமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு புலம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வடவழியில் இருக்க சண்டே மார்க்கெட் போங்க, ரேட் எல்லாமே கம்மியாக இருக்குன்னு. அங்கே தான் இன்னைக்கு போயிருந்தேன். சக்தி மாரியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருந்த பானிபுரியை தெம்பா சாப்பிட்டுட்டு நாங்களும் மார்க்கெட் கிளம்பியாச்சு. கமெண்ட்ல சொல்லியிருந்த மாதிரி எல்லா திங்ஸையுமே ஒரே இடத்துல வச்சிருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எங்க ஊர்ல இருக்க மார்க்கெட் எல்லாமே காய்கறி, பலசரக்கு சாமா, பானை, கருவாடு, பாத்திரம் பண்டங்கள், பூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சிருந்தாங்க. இங்கேயும் அங்கேயும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து வெள்ளி, புதன், ஞாயிறு இந்த மாதிரி சந்தை போடுறாங்க ஒரு ஒரு ஏரியாலையுமே. ஆனா எங்க ஊர்ல எப்பவுமே சந்தை இருக்கும். இங்க வந்ததுனாலதான் எனக்கு சந்தைன்னே வருது. எங்க ஊர்ல நாங்க மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவோம். இன்னுமே இங்க உள்ள ஸ்லாங் எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சரியா சில வார்த்தைகள் வந்து பிடிபட மாட்டேங்குது. என்னைய வந்த அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க கண்டிப்பா இந்த ஊர் மட்டும் கிடையாதுன்னு. முக்கியமா இவங்க ரெண்டு பேரையும் நான் சொல்ற அந்த வார்த்தை ஏழை ஏழைன்னு. நான் டிஸ்பிளே மாத்த போன கடையில கேக்குறாங்க, கண்டிப்பா நீங்க மதுரையை தாண்டி அந்த பக்கம் உள்ள ஒரு ஊரா தான் இருக்கும்னு அப்படின்ட்டாங்க. அவங்களே கேட்டாங்க, நீங்க திருநெல்வேலி அந்த சைடு இருக்கிற ஏரியாவா அப்படின்னு. அதை கேட்கும் போது ஒரு இன்பம் வந்துச்சு பாருங்க. கொங்கு மண்டலத்துல வந்து நம்ம ஸ்லாங்கை வச்சு நம்மளை கண்டுபிடிக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையா இருந்தது. ஸோ இன்னும் உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். அதுக்கு நம்ம பெஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.